பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாப்டர் நம்பர் 8 கிளாஸ் 3 பந்தர்பாண்ட் அதோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா லடாய் ஜகடா அப்படின்றத பற்றி கொடுத்துருக்குறாங்க. லடாய் ஜகடா அப்படின்னா சண்டை போடுறத பற்றி. தோனோ பில்லியோங்கே பீச், 2 பில்லியோங்க்கு இடையில் வந்து, பீச்னா இடையில், ஜகடேக்கு சண்டைக்கு ஜடு கியாத்தி. ஜடு கியானா ஜடுனா காரணம். இப்போ மரத்தோட வேரை வந்து ஜட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அந்த மரம் நிற்கிறதுக்கான காரணமே அந்த வேர் தான். அந்த மாதிரி இந்த சண்டைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேள்றாங்க. தோனோ பில்லியோங்கே பீச் ஜகடேக்கு ஜடு கியாத்தி. அதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னா, தோனோ பில்லியோங்கே பீச் ஜகடேக்கு ஜட் ரொட்டி தீ. கரெக்ட், ரொட்டி தான் காரணமாக இருந்தது. அதோட ஜகடேக்கு காரணம் வந்து ரொட்டி தான் அப்படின்னு சொல்லணும். தோனோ கா கெஹனா தா. கெஹனா தானா சொல்கிறது என்ன, 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பில்லியும் தோனோ கோ கெஹனா தா கி ரொட்டி உஸ்கி ஹே. 2 பேருமே அந்த 2 பில்லியுமே என்ன சொல்லுச்சுன்னா, 2 பூனையுமே ரொட்டி என்னோடதுன்னு சொல்லுது. அதுதான் காரணமாக இருந்தது, சண்டைக்கு காரணம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். உன்கே ஜகடே கா ஹல். ஹல்னா சொல்யூஷன், அதோட முடிவு. கைசே நிகாலா கயா, எப்படி வந்து எடுக்கப்பட்டது. ஏன்னா உன்கேனா அவங்களோட ஜகடே கா ஹல் அப்படின்னா அந்த சண்டையோட சொல்யூஷன் வந்து எப்படி எடுக்கப்பட்டது, கைசே நிகாலா கயா. ஆன்சர் என்னென்னா, உன்கே ஜகடே கா ஹல் ஏக் பந்தர்னு நிகாலா. ஒரு பந்தர் வந்து, அந்த குரங்கு தான் வந்து அதோட முடிவை எடுத்தது. பந்தர்னே போலா. பந்தர் என்ன சொல்லுச்சுன்னா, கி வ தராஜு சே தோல்கர். தராஜு சே தோல்கர்னா தராஜை வச்சு, தோல்கர்னா நிறுத்து, ஏன்னா நிறுக்கிறது. தராஜு சே தோல்கர் ரொட்டி கோ பில்லியோங் கே பீச். ரொட்டியை வந்து பில்லியோங் கே பீச் அப்படின்னா பில்லியோங்க்கு இடையில், அதாவது பூனைகளுக்கு இடையில் வந்து பராபர்னா சரி சமமாக, பாட் தேகானா பிரிக்கிறது. ஸோ பராபர்னா சரி சமமாக பிரித்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பில்லி சொல்லிச்சு. இப்படி தான் வந்து அதோட முடிவு எடுக்கப்பட்டதாக வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு அந்த கதையில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தும்னா நீங்கள், கிஸ்கே சாத் யாருடலாம். அக்சர்னா எப்போவுமே, ஜகடத்தேவோன்னா சண்டை போடுவீங்க. ஓகே, மேரே பாயி. நான் வந்து மேரே பாயினா என்னோட பிரதர். பெஹனோன்னா அக்கா தங்கச்சி, அதாவது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி. கே சாத் அக்சர்னா எப்போவும் அடிக்கடி ஜகடத்தாகும், நான் சண்டை போடுவேன் அப்படின்னு. சின்ன பிள்ளைங்க அதுதானே செய்வாங்க, அதனால் அது மாதிரி சொல்லியிருக்கோம் அதில். ஓகே, 3வது கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஜகடத்தே சமய் தும் கியா கர்த்தே ஹோ. ஜகடத்தே சமய் என்னென்னலாம் பண்ணுவீங்க. ஜகடத்தே சமய் மே முஹ புலா லேத்தாகும்னா அதான் வாயை திறந்து ரொம்ப சத்தமாக பேசுவோம் அப்படி தானே, அதுதான் அவன் சொல்லுவான். ஃபுலா லேத்தாகும்னா வாயை திறந்து பயங்கரமாக சண்டை போடுவேன். ஓர் ஊச்சி ஆவாஜ்னால் ரொம்ப சத்தம் போட்டு டாட்தாகும்னா அவங்கள வந்து திட்டுவேன். என்னோடய அண்ணன் தம்பிகளை இல்லை குழந்தைங்களோட விளையாடும் போது இல்லை சண்டை போடும்போது இந்த மாதிரி நான் திட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்ப்போமா. जब तुम किसी से झगड़ते हो, जबना எப்பொழுது तुम किसी से झगड़ते हो, எப்போ நீங்கள் சண்டை போடும்போது, तो तुम्हारा फैसला कौन करवाता है. ஃபேசலானா முடிவு, ஏன்னா துமாரானா உங்களுடைய ஃபேஸ்லா, உங்கள் 2 பேருக்கு இடையில் உள்ள அந்த சண்டைக்கு வந்து முடிவு யார், कौन करवाता है, யார் பண்ணுவாங்க. जब मैं मेरे भाई बहन के साथ झगड़ता हूँ, நான் என்னோடய அண்ணன் தம்பியோட சண்டை போடும்போது, தங்கச்சியோட சண்டை போடும்போது, தப் ஹமாரா ஃபேஸ்லா எங்களோட அந்த முடிவை வந்து மேரா மாதா பிதா கருவாத்த, என்னோடய அப்பா அம்மா தான் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். லேக்ங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள லடாக்கோட பகுதியை சொல்கிறாங்க. அந்த அந்த ஏரியாவில் வந்து லோக்னா மக்கள், ஏக் தூசரே சே ஒருத்தர் இன்னொருத்தரும், मिलने परना சந்திக்கும் பொழுது, ஏக் दूसरे को ஒருத்தர் இன்னொருத்தரை ஜூலே कहते हैं. அரே நமஸ்தே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோமா. அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த லேல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜூலே அப்படிம்பாங்க. ஜூலேனா நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா तो मिलने पर, அதாவது ஒருத்தரை சந்திக்கும் பொழுது, दोनों பில்லியும் एक दूसरे को नमस्ते कहती है. है ना.
ஒரு பில்லி இன்னொரு பில்லியை சந்திக்கும் பொழுது நமஸ்தே அப்படின்னு சொல்லிச்சு. லேகில் வந்து ஜூலே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் இன் லோகோं से मिलने पर இந்த கீழே கொடுக்கப்பட்டிருக்கவங்களோட நீங்கள் போய் பார்த்தீங்கனாலோ சந்திச்சிங்கனாலோ क्या कहती हो என்ன நீங்கள் சொல்லுவீங்க? துமாரி சஹேலி ஒரு தோஸ்த், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுங்க? ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹாய் ஹலோ அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த ஹாய் ஹலோ அப்படின்றது ஆன்சர் அதுக்கு. துமாரே சிக்ஸக் ஆசிரியரை சந்திக்கும் பொழுது என்ன சொல்லுவீங்க? சுப்ரபாத் வணக்கம் அந்த மாதிரி சொல்லுவீங்க. ஏன்னா துமாரி தாதி நானி, அந்த தாதி நானியை மீட் பண்ணோம்னா என்ன சொல்லுவோம்? பொதுவாக வந்து நமஸ்தே அப்படின்னு சொல்லுவோம். சரண் ஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரியும் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து துமாரே படே பாயி பஹன் சே மில்தே தோ என்ன சொல்லுவோம்? நமஸ்தே பையா, நமஸ்தே தீதி அப்படின்னு சொல்லுவோம். பத்தா லகாவோன்னா நீங்கள் கண்டுபிடிங்க, तुम्हारे साथी में कितने अलग अलग कहते हैं. உங்களோட ஸ்கூலில் கிளாஸில் வந்துட்டு உங்களோட சாத்தி உங்கள் கூட இருக்கிறவங்க எவ்வளோ வித்தியாசமாக வந்து நமஸ்தே சொல்லுவாங்கன்னு பாருங்கள். கக்ஸ் மே ஹமாரே சாத்தி கை தரீக்கே சே இவ்வளோ வித்தியாசமாக நமஸ்தே கேத்தேன் நமஸ்தேன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன, சிலர் குட் மார்னிங் சொல்லுவாங்க, சிலர் ஹாய் ஹலோ சொல்லுவாங்க, சிலர் ராம் ராம் அப்படிம்பாங்க நார்த் இந்தியாவிலாம். அப்புறம் பிரணாம் அப்படிம்பாங்க, அதுவும் வணக்கம் சம்மந்தமானதான், நமஸ்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் புக்கில். துமே கியா லக்தா ஹை அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. இதில் அகர் பந்தர் பீச் மே நஹி ஆத்தா, பந்தர் வந்து அந்த குரங்கு வந்து இந்த 2 சண்டைக்கு இடையில் வரவே இல்லைன்னா, நஹி ஆத்தா தோ துமாரா ராய் மே உங்களோட ஒப்பீனியனில், ராய்னா ஒப்பீனியன், உங்களோட ஒப்பீனியனில் ரொட்டி கிஸ் பில்லி கோ மில்னி சாயே தி, எந்த பில்லிக்கு வந்து கிடச்சிருக்கணும்? ஏன்னா உங்களை பொறுத்தவரையில் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உத்தர் எப்படி எழுதுறாங்கன்னா, அதாவது ஆன்சர் என்ன எழுதுனா, அகர் பந்தர் பீச் மே நஹி ஆத்தா தோ ஹமாரா ராய் மே, உங்களோட ராய் என்னவோ அதையே சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆன்சரில் என்ன சொல்கிறோம்னா, ஹமாரா ராய் மே ரொட்டி காளி பில்லிக்கோ மில்னி சாயே தி, காளி பில்லிக்கோ ஏன் மில்னா சாயே தா, கருப்பு பூனைக்கு ஏன் கிடைக்குன்னா அதுதான் போய் தாவி போய் எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ அதுதானே எடுத்தது, அதனால் அதுக்கு தான் கிடைக்கணும். ஓகே, அடுத்த क्वेश्चन என்னன்னா, बंदर ने बिल्लियों से ये सवाल क्यों पूछा होगा कि उन्होंने रोटी एक आंखों से देखी थी या दोनों आंखों से, एक टांग से झपटी थी या दोनों टांगों से. அதாவது இந்த பந்தர் வந்து 2 பில்லிட்டையும் கொஷின் கேட்டுச்சு. என்ன கொஷின் கேட்டுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த நியாயம் சொல்லணும் அப்படின்றதுக்காக என்ன கேட்டுச்சுன்னா, ஒவ்வொரு பூனைட்டையும் கேட்டுது, நீ வந்து 2 கண்ணாலையும் பார்த்தியா, ஒரு கண்ணால் பார்த்தியா, ஒரு கண்ணால் பார்த்தியா, 2 கண்ணாலையும் பார்த்தியா, ஒரு காலால் தவணையா, 2 காலால் தவணையா, இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி வித்தியாசமான கொஸ்டின்லாம் கேட்டுச்சு அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கு என்ன ஆன்சர்னா, बंदर ने दोनों बिल्लियों से ये सवाल इसलिए पूछा, இந்த சவால் இந்த கேள்வியை வந்து இதனால தான், इसलिए पूछा ताकिना அப்படி बिल्लियों के पूरा यकीन हो जाएना, அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வரட்டும். யக்கீன்னா நம்பிக்கை வர்றது. यकीन हो जाए कि बंदर सही फैसला करेगा, ஃபேசலானா முடிவெடுக்கிறது, சஹி ஃபேசலா கரேகானா இந்த மாதிரி கேள்வியை கேட்டால் தான் வந்துட்டு அந்த நடுவராக இருக்கிறவங்கள வந்துட்டு நம்புவாங்க. ஓ, இவங்க பயங்கரமாக கேள்வி கேட்காமப்பா, அவங்க வந்து கரெக்டான முடிவு தான் நமக்கு எடுப்பாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 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 சீனை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பந்தர் வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பந்தர் பாண்டில் வந்து கஹானி கா शीर्षक बंदर बांध क्यों है, அதாவது அதோட டாபிக் வந்து பந்தர் பாண்ட்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்றாங்க. அது காரணம் என்னென்னா, कहानी का शीर्षक बंदर बांध इसलिए है क्योंकि इस कहानी में एक बंदर ने, இந்த கதையில் வந்து ஒரு பந்தர் வந்து दोनों बिल्लियों के बीच 2 பில்லியோக்கு இடையில் ரொட்டி கோ பாட்னை கி பாத் ரக்கி தி, அதாவது அதை சரிசமமாக பிரித்து கொடுக்குறதுக்கு வந்துட்டு அது ஒரு விஷயத்தை வச்சுது. அதனால தான் பந்தரோட பாண்ட், அதாவது பந்தர் வந்து பிரித்து கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இதுக்கு டாபிக் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
तुम नाटक को क्या नाम देना चाहती हो. இந்த சீனுக்கு அதாவது இந்த கதைக்கு வந்து இல்லைனா இந்த நாடகத்துக்கு வந்து நீங்கள் என்ன பேர் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க? ஏன்னா அந்த புக்கில் வந்து பந்தர்பாண்டுங்கிற பேர் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பேர் கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? என்ன கொடுக்கலான்னா மே இஸ் கஹானி கா शीर्षक झगड़े का नतीजा रखूँगी. ஜகடே கா நத்தீஜா ரக்குங்கி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த கதையில் பார்த்திங்கன்னா கடைசியாக என்ன நடந்துச்சு, அதோட நத்தீஜானா அதோட முடிவு என்ன நடந்தது, அதாவது இந்த சண்டையோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லலாம்ல. ஆக்சுவலாக சண்டையோட முடிவு தான் கடைசியாக என்ன அப்படிங்கிறத பார்க்குறத நம்ம அந்த கதையை பூரா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சண்டையோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இதை. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா जो शीर्षक तुमने दिया, நீங்கள் என்ன இந்த பேர் சொன்னீங்களோ உசே சோச்சனே கா காரணம் பத்தாவோ, நீங்கள் இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இஸ் शीर्षक को रखने का ये कारण है, இதுதான் காரணம் कि दोनों बिल्लियों के झगड़ा का नतीजा अच्छा नहीं हुआ. हुआ உண்மையில் வந்து நல்லபடியாலாம் அது வந்து குரங்கு வந்து ஒரு உண்மையான ஒரு முடிவு சொல்லலை. ஓர் உன்கி ரொட்டி பந்தர் காகையா, அது பந்தர் என்ன பண்ணுச்சுன்னா இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படி சொல்லி கடைசியாக மீதி இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு. அதனால நம்ம என்ன சொல்லணும்னா ஜகடே கா நத்தீஜா, கடைசியாக என்ன நடந்துச்சு இந்த ரெண்டுக்கும் கிடைக்காமலே போயிடுச்சு அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம இதுக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம் மாப்தோல். மாப்தோல்னா நிறுக்கிறது. ஏன்னா पंदर ने रोटी बराबर बांटने के लिए तराजू का इस्तेमाल किया. तराजूना நம்ம தராஜு வந்து இஸ்தேமால்னா உபயோகப்படுத்துச்சு. तराजू का इस्तेमाल चीज़ों को, அதாவது தராஜு கா இஸ்தேமால்னா தராஜை வந்து இதுக்காக தான் பயன்படுத்துவோம். சீஜோன்னா அந்த பொருள்களுக்கு தோல்னே கேளியேனா நிறுப்பதற்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ நீச்சே தீகை, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தீகை चीज़ों में से किन चीज़ों को தோல்கர் கரிதா ஜாத்தா. அதான் எதை வந்து நிறுத்து வாங்குவோம். கீழே ஃபோட்டோகிராஃப் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து இந்த பிக்சரில் வந்து எதையெல்லாம் நம்ம நிறுத்து வாங்குவோமோ அதையெல்லாம் நம்ம ரவுண்ட் அடிப்போமா. சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம். இது வந்து என்னென்னா அந்த கெரோசின் எண்ணெயை நிறுத்து வாங்குவோம். ஆனால் வந்து நம்ம தராசில் பண்ணி நிறுத்து வாங்க மாட்டோம். இதை லிட்டர் கணக்கில் வாங்குவோம். ஸோ அப்போ இது கிடையாது, சாரி. அடுத்து வந்து என்னென்னா இது வந்து துணியை வந்து நம்ம மீட்டர் கணக்கில் தான் வாங்குவோம். அப்போ இதையும் நம்ம தராசில் நிறுத்து வாங்க மாட்டோம். நம்ம இந்த இது வந்து பூசணிக்காய் வந்து கிலோ கணக்கில் நிறுத்து தான் வாங்குவோம். ஸோ அப்போ இது ஒன்று கரெக்டு. வாழைப்பழத்தை வந்து நம்ம எண்ணிக்கையில் வாங்குவோம். ஒரு வாழைப்பழம் கொடுங்க, 5 வாழைப்பழம் கொடுங்க, 10 வாழைப்பழம் கொடுங்க. சில இடங்கள்ல என்ன 1 கிலோ வாழைப்பழம் கொடுங்க, 2 கிலோ வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு பெரிய ஃபங்க்ஷன்னா அப்படி வாங்கலாம். ஸோ இது உங்களை பொறுத்தது. நீங்கள் வேணும்னா இதை ரவுண்டும் பண்ணிக்கலாம். நம்ம பொதுவாக வீட்டுக்கு வாங்கும்போது வந்து 1 டஜன் வாங்குவோம், அதாவது எண்ணிக்கையில் தான் வாங்குவோம், நிறுத்து கிலோ கணக்கில் வாங்க மாட்டோம். மிட்டானினா அலிரப்பரை நம்ம கடையில் போய் என்ன சொல்லி கேட்டு வாங்குவோம். நம்ம வந்து 2 அலிரப்பர் கொடுங்க, 1 அலிரப்பர் கொடுங்க அப்படி தான் வாங்குவோமே ஒழிய நிறுத்துலாம் வாங்க மாட்டோம். இது வந்து அரிசியை வந்து நம்ம நிறுத்து வாங்குவோம். ஓகே, அப்போ அது கரெக்டு. அப்புறமேட்டுக்கு நாரியல்னா என்னென்னா தேங்காயை வந்து நம்ம நிறுத்து வாங்குவோமா எண்ணிக்கையில் வாங்குவோமா, இதை எண்ணிக்கையில் தான் வாங்குவோம். இந்த தர்பூசணியை வந்து நம்ம எப்படி வாங்க வாய்ப்பு இருக்குது, இதை வந்து நிறுத்து தான் வாங்குவோம். 2 கிலோ கொடுங்க, 1 கிலோ கொடுங்க. அப்போ இதையும் நம்ம நிறுத்து வாங்குறதுல வச்சுக்கலாம். தோல்கர் கரித்த. ஏன்னா அப்புறம் அந்த பூவை வந்துட்டு நம்ம பொதுவாக அந்த ரோஸ்லாம் வந்து 1-2 பீஸ் தான் வாங்குவோம் தலையில் வைக்கிறதுக்கு பெண் குழந்தைங்களுக்கு. சில இடங்களில் பெரிய ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு என்னென்னா நிறுத்தும் வாங்குவாங்க. இல்லைனா பெரிய கடைகள் வாங்குறவங்க அந்த பின்ன போகிறவங்களும் நிறுத்தும் வாங்குவாங்க. ஸோ இதையும் உங்களோட பொறுப்பில் விடுறேன். நீங்கள் வேணும்னா அதை ரவுண்ட் அடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். तोलते वक्त एक पलड़ेना அந்த தராசோட சைடில் உள்ள தட்டுகள், பலடே மே தோழி ஜானே வாலி சீஜோ ரக்கி ஜாத்திய. தோழி ஜானே வாலின்னா எந்த பொருளை வந்து நம்ம நிருப்பமோ அதை வைப்போம். ஓர் மேலும் தூசரே அதான் அடுத்த தட்டில் வந்துட்டு தோல்னை கேளியே பாட்னா அந்த கல், அந்த நெருக்கிற கல் இருக்குல்ல, 1 கிலோ கல், 2 கிலோ கல், அந்த ஸ்டோன் வைப்போம்ல அந்த இரும்பில் உள்ளது. ஏன்னா ஸோ அந்த பாட் அதை பற்றி தான் கேட்காங்க. அந்த பாட் வந்து கிஸ் டூசே தாத்து யா சீஸோं का बनाया होता है. இந்த பாட்னா அந்த படி வந்து எதை வச்சு பண்ணியிருப்பாங்க, என்ன பொருளால் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ये बाट
லோகே கா பனாயா ஹோதா है கரெக்ட். இரும்பில் தான் பண்ணியிருப்பாங்க. அப்போ தோல்னானா என்னது? தோல்னானா பார் மாப்னா ஏன்னா வெயிட் மெஷர்மெண்ட்டை தான் வந்து நம்ம தோல்னா அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த தோலுக்கு நிறுக்கிறத வந்து அப்படி தான் சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி நிறுக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி படிக்கற்கள் வந்து இருக்கும். இதில் வந்து 10 கிலோ, 5 கிலோ, 2 கிலோ, 500 கிராம், 250 கிராம், 100 கிராம், 50 கிராம், 5 கிராம் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். ஏன்னா ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா இப்போ ஒரு சைடில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கல் வச்சோம்னா 1 கிலோ கல் வச்சோம்னா அடுத்த சைடில் வந்து அதுக்குள்ளே நிறுக்கிற விஷயத்தை வந்து வைப்போம். ஸோ இப்படி தானே நம்ம நிறுப்போம். ஓகே. नेक्स्ट என்னன்னு பார்ப்போம். बाट तोली जाने वाली चीज़ का वजन बताता है करेक्ट. இந்த வந்து இந்த பாட்னா அந்த கல் வந்து தோழி ஜானே வாலா சீஸ்க்கான எந்த இப்போ டமாட்டரை வந்து நம்ம நிறுக்கிறோம் அப்படின்னோம்னா அதை நிறுக்கிற விஷயத்துக்கு வந்து அதோட வஜனை வந்து சொல்லும். வஜன்னா எடையை சொல்லும். वजन किलोग्राम या ग्राम में बताया जाता है करेक्ट. वजन வந்து நம்ம எடையை வந்து எதில் சொல்லுவோம்? கிலோகிராம் இல்லைன்னா கிராமில் சொல்லுவோம். पता करें நீங்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. बाजार में कितने किलोग्राम या ग्राम के बट्टे मिलते हैं. बट्टेना அந்த படிகள் வந்து கிடைக்கும். பஜார்னா மார்க்கெட்டில் कितने किलोग्राम या ग्राम का बट्टे मिलते हैं है ना. அது எங்கெங்கே அப்படின்னா பல் வாழை அண்ணா அந்த இது பழம் நிறுக்கிறவங்கள்ட்ட, அப்புறமேட்டு சப்ஜி வாழை காய்கறி நிறுத்து வியாபாரம் பண்ணுறவங்க, ஐயா பர்ச்சூன் துக்கான். பர்ச்சூன் துக்கானா க்ரோசரி ஸ்டாப், எங்கே வந்து மளிகை சாமான் கிடைக்குமோ அங்கே. இங்கேயெல்லாம் பத்தா கர் சக்தி, இங்கேயெல்லாம் நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே என்னெல்லாம் கிடைக்கும்? 5 கிலோ வந்துட்டு 5 கிலோ படி இருக்கலாம், 2 கிலோ படி இருக்கலாம், 1 கிலோ படி இருக்கலாம், 500 கிராம் படி இருக்கலாம், 250 கிராம் படி இருக்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி வகையாக வந்து அவங்க படி இருக்கும். நீங்கள் போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்ப்போம். வாவ் क्या खुशबू है. खुशबूना अच्छा स्मेल है ना. खुशबूना நல்ல ஒரு நறுமணம். ஓகே. बिल्लियों के रोटी की महक आ रखी थी है ना. महकனா என்னது? நல்ல ஸ்மெல், அதாவது ஒரு நறுமணம் அப்படின்றோம். அதுதான் மெஹக் அப்படின்றோம். துமே கின் கின் சீஜோं के, துமேனா உங்களுக்கு, கின் கின்னா என்னென்ன, சீஜோங்க என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் पहनने की महक अच्छी लगती है. चीज़ों के पहनने की महक अच्छी लगती है. எதெல்லாம் வந்து நமக்கு ஸ்மெல் வந்து எந்தெந்த ஸ்மெல்லாம் நல்லா இருக்கும். और किन किन चीज़ों की महक आती है जो खाने से जुड़ी नहीं है है ना. खाने से जुड़ी नहीं है लेकिन किन किन चीज़ों से और महक आती है. அதாவது சாப்பிட்ற விஷயங்கள் இல்லை, மற்ற விஷயங்கள் எதில் இருந்துலாம் மெஹக்கு வரும். அதாவது என்னென்னலாம் ஸ்மெல் வரும்? நல்ல ஸ்மெல்ல, கெட்ட ஸ்மெல்ல. ஜெய்சே சாபூன் கி சுகந்த். சுகந்த்னா நல்ல மனம். சாபூன் ஜெய்சே அப்படின்னா உதாரணம். ஏன்னா சாபூன் கி சுகந்த், சாபூன்லேருந்து நல்ல மனம் இருக்கும்ல அது. ஜூதே கி பாலிஸ் கி கந்த் ஆதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கந்துனா இங்கே கெட்ட மனம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவங்கள. ஏன்னா வேறு என்னென்னலாம் வரும் இங்கே பாருங்கள். குலாப் கி சுகந்த், குலாப்னா என்னது? ரோஜாவோட நறுமணம். பெட்ரோல் கி கந்த், ஏன்னா பெட்ரோல்லேருந்து ஒரு வகையான மோசமான ஸ்மெல் இருக்கும். ஃபேஸ் வாஷ்னா என்னது? அந்த முகம் கழுவுற அதோட ஒரு நல்ல ஸ்மெல்லு. பவுடர், நம்ம பவுடர் போடுற அந்த பவுடரோட நல்ல ஸ்மெல்லு. அப்புறம் சப்ஜிக்கு ஜல்னைக்கு, நம்ம காய்கறியை வந்து வேக வச்சுட்டு இருக்கும்போது ஒரு வகையான கெட்ட ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்மெல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆகே பீச்சே இதை பற்றி எழுத சொல்கிறாங்க. எப்படின்னு பார்க்கலாம். முஜே மெஹக் ரொட்டி கி ஆத்தி அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் நம்ம பார்த்தோம் புக்கில். இஸ் வாக்கியக்கோ இஸ் தர பி லிக் சக்தே ஹேன். இந்த வாக்கியத்தை வந்து இந்த மாதிரியும் எழுத முடியும். எப்படி? முஜே மெஹக் ரொட்டி கி ஆத்திங்க, அதை எப்படி எழுதலாம்னா முஜே ரொட்டி கி மெஹக் ஆத்தி ஹை அப்படின்னு எழுதலாம். தும்பி இசி தர, நீங்களும் இதே மாதிரி நீச்சே தியே வாக்கியோங்கோ சப்தோங்கோ ஆகே பீச்சே கருக்கே லிக்கோ, அதாவது முன்னாடி பின்னாடி போட்டு எழுதுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உசி கோஜ் மே பி நிக்லி, அதாவது அந்த சாப்பாடை தேடுறதுல நானும் கிளம்பியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு பில்லி சொல்லிச்சு. அதை எப்படி எழுதுனான்னா மேபி உசி கோஜுமே நிக்லி, நானும் அந்த இதில் தான் கிளம்பியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். உசி கோஜுமே மேபி நிக்லி, ஏதோ மேபி உசி கோஜுமே நிக்லி அப்படின்னு சொல்லலாம்.
रखी मेज पर है वो रोटी, மேஜை மேலே வந்து ரொட்டி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுது. அதை எப்படி எழுதலாம்னா வ ரொட்டி மேஜ் பர் ரக்கி ஹே, அதை மேஜையின் மேல் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எழுதலாம். டர்த்தி தீ உஸ்தக் ஜானேமே, அங்கே வரைக்கும் போகிறதுக்கு நீ பயந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதை உஸ்தக் ஜானேமே, அங்கே வரைக்கும் போகிறதுக்கு டர்த்தி தீ, அங்கே வரைக்கும் போகிறதுக்கு நீ பயந்த அப்படின்னு சொல்லலாம். டர்த்தி தீ உஸ்தக் ஜானமேனா பயந்த அங்கே வரைக்கும் போகிறது, இதை என்ன சொல்லணும்னா அங்கே வரைக்கும் போகிறத பயந்த அப்படின்னு சொல்கிறோம். மே லே ஜானே துஜே நான் தூங்கி, நான் வந்து உன்னை எடுத்துகிட்டு போக விட மாட்டேன். மே துஜே நஹி லே ஜானே தூங்கி, நான் உன்னை எடுத்துகிட்டு போக விட மாட்டேன். அதே மாதிரி தான் जो पहले देखे हक उसका है, हकना அதிகாரம், उसका है யார் முதல்ல பார்த்தாங்களோ ரொட்டியோட இது வந்து அதிகாரம் அவங்க மேலே தான் இருக்குது அப்படிங்க. जो पहले देखे है ना, जो पहले देखे उसका हक है रोटी पर அப்படின்னு எழுதலாம். ஓகே, கடைசியாக உள்ளது एक और बंटवारा, राइट. अगले दिन दोनों बिल्लियों के एक तरबूज मिला, तरबूज தர்பூசணி मिला கிடச்சிருக்கு. दोनों सोचने लगी, ரெண்டு பூனை வந்து அடுத்த நாள் வந்து தர்பூஜ் கிடச்ச உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டு इस तरबूज को कैसे बांटा जाए कि तभी फिर से बंदर आ गया है ना, மறுபடியும் பந்தர் வந்து வந்துருச்சு. आगे क्या हुआ होगा, இப்போ அடுத்த நாள் வந்து என்ன கிடச்சிருக்கு அவங்களுக்கு, தர்பூஸ் கிடச்சிருக்கு. அப்போ தர்பூசையும் வந்து பிரிக்கணும் ரெண்டா, அப்போ பிரிக்கணும்னா இங்கேயும் வந்து பந்தர் வந்துருச்சு உடனே, ஏன்னா அந்த குரங்கு வந்துருச்சு. இப்போ ஆகே கியா ஹுவா, நம்மளை வந்து யோசிக்க சொல்கிறாங்க, யோசிச்சு என்னெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு எழுதுங்க அப்படின்னு. நம்ம எப்படி எழுதலாம்னா பந்தர்னே கஹா ஹோகா தர்பூஜ் மேரே பாஸ் லாவோ, என்னட்ட வந்து தர்பூஜை எடுத்துகிட்டு வா, மே தும் தோனோக்கானா பராபர் பராபர் பாட் தேத்தாவும், நான் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பில்லியும் கே பந்தர்கி சலாக்கினா விவரமான தன்மை, ரொம்ப விவரமாக அதோட சலாக்கிங்காங்கள அதை விவரமாக இருக்கிறது. அந்த பில்லியும் கி பந்தர்கி சலாக்கிக்கோ பாரே மே பத்தாத்தா, இவங்க ரெண்டு பில்லிக்கும் வந்துட்டு பந்தரோட அந்த விவரமான விஷயம் வந்து தெரியும், அது விவரமாக என்ன செய்யும் அப்படின்னு. ஸோ பில்லியோனே போலா நஹி ஆப்கோ தக்லீஃப்னா கஷ்டம், நஹி அப்படிலாம் ஒன்றும் வேணாம், ஆப்கோ தக்லீஃப் உட்டானே கி ஜரூரத் நஹி कोई அவசியம் இல்லை. தக்லீஃப் உட்டானீங்கன்னா நீங்கள் வந்து கஷ்டத்தை எடுத்துக்கிறதுக்கு எந்த அவசியம் இல்லை பந்தர் பையா. अब हम समझदार हो गए ना, நம்ம நாங்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டோம். இப்போது ஹம் ஆப்பஸ் மே பாட் கர் காலேங்க, நாங்களே ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறோம், நீங்கள்லாம் பிரித்து கொடுக்க வேணாம். ஏன்னா அதுக்கு தெரியும் இது பிரித்து கொடுக்குறேங்கிற பேச்சில் வந்து இங்கிட்டு கட் பண்ணி அங்கிட்டு கட் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடும் பந்தர் அப்படின்றதுனால இந்த பில்லி வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லி நடந்திருக்கும். ஏ சூன்கர் பந்தர் சுப்சாப் வஹாசே சலா கயா அப்படின்னு எழுதலாமா. ஸோ அதை கேட்டுட்டு பந்தர் என்ன செஞ்சுருக்கோட, அப்பா இவங்க வந்து இன்றைக்கிலாம் கொடுக்க மாட்டாங்க, நேற்று நம்மளோட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க, நீ கொடுக்க மாட்டாங்க, அதனால் நம்ம போயிடுவோம் சுப்ஷா அப்படின்னு போயிடலாம். இவ்வளோ தாங்க அந்த கொஸ்டினில் உள்ள இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த பாடத்துக்கு. ஏன்னா அடுத்த பாடத்தில் சந்திப்போமா. நன்றி.